பார்க்கும்போது அடாடா மனிதனுடைய குணப்பாவம் இவ்வளவு கேவலமாவா இருக்கு, நம்ம போட்ட கணக்கை விட இது இன்னும் அதிகமா இருக்கேன்னு சிந்திச்சு நம்ம சில நேரங்கள்ல இருக்க வேண்டியது இருக்கு. அப்போ இறைவனுடைய சொற்பொழியோ இறைவனுடைய நினைவாற்றலோ இறைவனுடைய போதனையோ கொடுத்தா இந்த மக்கள் மத்தியில் அது நிக்கும், எடுத்துக்கிருவாங்க, சேர்த்துக்கிருவாங்க. ரொம்ப கடினம் சேர்த்துக்கிறது எடுத்துக்கிறது. ஆனா நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, அவங்க ஏத்துக்கிறாங்களோ ஏத்துக்கிறலையோ அது பிரச்சனை இல்லை. முதல்ல நம்ம சொல்றவங்க நம்ம ஏத்துக்கிட்டோமா, நமக்கு புரிஞ்சிருச்சா, இப்ப இந்த சிந்தனை எடுக்க வேண்டியது இருக்கு. அவங்ககிட்ட சொல்றோம், அவங்க ஏத்துக்கிறாங்க புரிஞ்சுக்கிறல, அது ரெண்டாவது பிரச்சனை. நாம சரியா புரிஞ்சிருந்தா, நம்ம சரியா ஏத்துக்கிட்டு இருந்தா, நம்ம சொல்றதை கேட்கறதுக்கா 100 பேர் இல்லைன்னா கூட ஒருத்தனாவது இருப்பான்ல. சொல்றது புரியுதுங்களா சாமி? அப்ப நம்மளே அதுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். நம்மளே இல்லைன்னு அர்த்தம். நாம அதுக்குள்ள இருந்தா கண்டிப்பா 10 பேர்ல ஒருத்தன் செவி சாய்ப்பான், 100 பேருக்கு 10 பேர் செவி சாய்ப்பான். அவன் நம்மளோட வாரானோ வரலையோ கேட்கறதுக்காக விரும்புவான். இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்ம அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். இருக்கிறவங்க நீங்க யாராவது சொல்லுங்க, எனக்கு ஏதாவது ஒரு சின்ன இத ப்ரூவ் பண்ண வேண்டாம், கோடிட்டாவது காமிங்க. என்ன வாய முடிக்கிறீங்க? எது வரைக்கும் முயற்சி? ரைட்டு. எது வரைக்கும்? மண்ணுக்குள்ள போறது வரைக்கும். சரி, நீங்க இருக்கிற மண்ணுக்குள்ள வர்றது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டீங்க. மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் யாரு இருக்கா? இங்க நீயே வரல, என் பிள்ளை எங்க வரும்? இப்ப நீயே வரலையே, உன் பிள்ளை எங்க வரும்? எங்க வரும்? முதல்ல உன் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வா, அப்புறம் மத்தவங்களை பார்ப்போம். ஐயோ, என்ன அவரு குடும்பத்துல வாழ விட மாட்டாரா, இப்படி மாலை ஓட சொல்லி கொல்றாரு அப்படின்னு சொல்லி புலம்புறவர் எப்படி வருவாரு? அவர் வருவாரு. அப்படி நம்பிக்கை இருந்தா 12 மணிக்கு நம்ம சுதந்திரம் வாங்கணும், இது 2 மணிக்கு சுதந்திரம் வாங்கணுங்கிற அவசியமே இல்லையே. 9 மணிக்கு சாப்பிடும் போது கலை மாலை ஓட புறக்கும் போட்டு தொலைன்னு சொல்லி இருக்கலாமே. 2 மணி வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருந்து இருக்கட்டும். 2 பேரும் இருக்கு கழுத, நம்ம வீட்டுல ஒருத்த போனா போதாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அவ்வளவு பதட்டம் வேண்டியது இல்ல. ஏதாவது செய்யுங்கள. அவர் என்னத்தை தான் நானும் சொல்றேன். ஒரு விளையாட்டு விளையாண்டுருவேன், அதை மாத்திரம் பண்ணிருந்தான்னு வச்சுக்கோ, அப்புறம் செம்மத்துக்கும் பக்கத்துல வரமாட்டான். அப்படி விளையாண்டுருவேன் நானு. ஆமா, சத்தியமா சொல்றேன். முதல்ல இந்த தியானம் பண்ணும் போது இளைஞர் பண்ணது மாதிரி இப்ப பண்ணிருந்தான்னா பண்ண அடுத்து கேட்டுக்கோ, வாழ்க்கையில அப்புறம் கிட்ட கூட வர முடியாது. அப்படி பண்ணிருப்பேன். நான் அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன், ஒப்பன வழி நீ இப்படியா பாட்டு பாடி இருக்க, இருடி நீ மாட்டுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் 30 நாள் இருக்குல்ல, பாப்போம் எங்கன்னா மாட்டாமைய உயர போறான்.
என்ன சாமி உன்கிட்ட சொல்லிட்டேன், அதனால நீ மாட்ட விடாம காப்பாத்திட்டு வந்துருவேன்னு நினைக்கிறேன். சரி, அதுதான், வேற என்ன, நீ தான் காப்பாத்துவ. இப்படி எல்லாம் பூணு குடிச்சு உங்களை கொண்டுட்டு வந்து நாங்க நிறுத்தி சிவசித்தாந்த சித்தர்கள் வழிபாட்டை வளர்த்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு போக